ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ எங்கள் பாட்டி வந்து காவேரி கேட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி இருக்காங்க. காவேரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தகச்சு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காவேரி வந்துட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் நினச்சி பார்த்துட்டு நாம் விஜய் விட்டு விலகிருக்கிறது தான் நல்லது. பாட்டி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்குறாங்க, நம்ம போட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது குமரன் இருந்துக்கிட்டு விஜய் தானே வரணும், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, சம்மந்தப்பட்டவங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு. விஜய் இப்போ ஊரில் எல்லாம் அவன் கிளம்பி மன நிம்மதிக்காக எங்கேயோ வெளியில் ஊருக்கு கிளம்புறேன்னு போயிருக்கான். அவன் எப்படியும் இன்னொரு வாரம் வரப்போகிறதில்ல. அவனே தான் இனிமேல் காவேரியோட விஷயத்தில் நான் எதுலேயும் தலையிடலை, அவகிட்டேருந்து ஒதுங்கி இருக்கணும்னு தான் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு விஜய் ஆல்ரெடி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அவன் சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து சொல்லவும் இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுது காவேரிக்கு. விஜய் கண்டிப்பாக அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஒருவேளை நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம் விஜயோட மனசில் ஆழமாக பதிஞ்சு இந்த மாதிரி விஜய் பேச வச்சுருக்குமோ அப்படின்னு இங்கே வந்துட்டு காவேரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிவின் வந்துட்டு குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு குமரன் இங்கே நடக்கிற பிரச்சனைனால ஃபோன் எடுக்க முடியறதில்ல. திரும்பவும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு, நிவின் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அண்ணா எங்கண்ணா, நீ கடைக்கு கிளம்பிட்டியா இல்லை கடைக்கு போயிட்டியாண்ணா, வீட்டில் இருக்கியா? நான் உன்னை பார்க்க வரலான்னு இருக்கேன். நீ வீட்டில் இருப்பியா இல்லை கடைக்கு போயிட்டியா? இல்லை அப்படின்னா போகும்போது என்னை பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவியான்னு தானே ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. இல்லை நிவின், நான் இன்றைக்கி கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் லேட் ஆகும் அப்படின்னு இங்கே குமரன் வந்து சொன்ன உடனே நிவின் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னென்ன பிரச்சனை, என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இங்கே விஜயோட பாட்டி வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து காவேரி கிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க. இங்கே எதுக்கு காவேரி கிட்ட போயிட்டு விஜயோட பாட்டி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்? விஜய் தானே இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. கண்டிப்பாக விஜய் நினச்சா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். பாட்டி எப்படி காவேரி கிட்ட கையெழுத்து கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிவின் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நிவின் இந்த விஷயம் தெரியுமா இல்லையா, விஜய்க்கு தெரிஞ்சால் விஜய் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். பாட்டி எப்படி காவேரி கிட்ட கையெழுத்து கேட்கலாம் அப்படின்னு இங்கே நிவின் வந்து யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் காவேரி அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடவே விடக்கூடாது. ஸோ அத்தையும் வந்துட்டு விஜய்கிட்டேருந்து காவேரிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும், இவங்க 2 பேரும் பிரியணும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அத்தை ஒருவேளை காவேரியை கையெழுத்து போட சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதை முதல்ல தடுத்து நிறுத்தணும். காவேரி ஏன்னா இப்போ கர்ப்பமாக இருக்கா, அவங்களே நினச்சாலையும் காவேரியும் விஜயும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நிவின் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு அங்கே குமரனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தா இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நிவினும் வந்து பாட்டிக்கிட்ட பேசி பார்க்குறாங்க. என்ன பாட்டி இதெல்லாம் எதுக்கு இப்போது டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காவேரி கிட்ட, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோன்னா ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் தம்பி, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். காவேரி விஜய்க்கு தேவையில்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் இனிமேல் எதுவும் பேச வேணாம், முதல்ல காவேரியை கையெழுத்து போட சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்க. நீங்கள் இருங்க தம்பி, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை தனியாக கூட்டிகிட்டு போய் சாரதா வந்து பேசுகிறாங்க. என்ன காவேரி, என்ன யோசிச்சுட்ருக்க? நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் மாதிரி இப்போ உனக்கு முதல் வாய்ப்பு வந்திருக்கு. உன் அப்பா வாக்கை நீ நிறைவேற்றோன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. இங்கே பாரு, டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு, நீ யோசிக்காத அப்படின்னு எங்கள் சாரதா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. காவேரி ஒரு நிமிஷம் எல்லா விஷயங்களையும் நினச்சி பார்த்து அவங்களுடைய குழந்தையும் நினச்சி பார்த்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த தம்பி தான் முக்கியம்னா இப்போவே இந்த பேப்பரை தூக்கி போட்டு கிழிச்சு போட்டுட்டு நீ அங்கே அந்த விஜய் தம்பியை பார்த்து போய்கிட்டே இரு. இல்லை அப்படின்னா உன் அப்பா கனவை நிறைவேற்றணும், நான் சொல்கிற மாதிரி கேட்பேன் அப்படின்னா இப்போவே இதில் கையெழுத்து போடு அப்படின்னு எங்கள் சாரதை வந்து சொல்லவும் காவேரி வந்துட்டு இங்கே விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க. இப்போ கையெழுத்து போட்டு வந்து இந்தாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. இனிமேல் உங்கள் பையனுக்கும் எங்கள் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்கள் பேரனை நீங்கள் இனிமேல் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளித்து உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இனிமேல் அந்த பையன் வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு. என்ன அவசரப்பட்டுட்டீங்க, ஏன் இப்போது காவேரியை டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சொன்னீங்க அப்படின்னு இங்கே குமரனும் நிவினும் கேட்டுக்கிட்டு இருக்கா. கங்காவுமே இந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் யாரும் எதுவும் பேச வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன்,
காவேரி அவளோட விஷயத்தில் அவள் முடிவு பண்ணி கையெழுத்து போட்டுட்டா. அவளுக்கே பிரச்சனை இல்லாத போது உங்களுக்கெல்லாம் என்ன? அமைதியாக எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க முன்னேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, இனிமேல் விஜய் என்னோட லைஃப்பில் தலையிட மாட்டான். அப்படியே அவன் திரும்பவும் உங்ககிட்ட வந்தாலையும் நாங்கள் பார்த்துக்குறோம். அது உன் விஷயமே வேணான்னு தான் விஜய் ஒதுங்கி வெளியூருக்கு கிளம்பி போயிட்டான். இனிமேல் திரும்பவும் அவன் வரமாட்டான். விஜய்கிட்ட நாங்கள் எப்படி சொல்லணுமோ அப்படி பக்குவமாக சொல்லி புரிய வச்சுக்கிறோம். இந்த முடிவே விஜய் எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்லிக்கிட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. காவேரி ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் கங்காவுமே போயிட்டு காவேரிக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இல்லடி, ஏன்னா நீ இவ்வளோ அழுகுறியே, விஜய் நினச்சி பிரியறத நினச்சி அழுகுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா விஜயை நினச்சி பிரிஞ்சா கூட எப்படியோ ஒன்று காலப்போக்கில் எல்லாத்தையும் மறந்துடலாம். கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் வருஷங்கள் ஆகும், மறந்துடலாம். ஆனால் விஜய் கொடுத்துட்டு போன ஆஸ்தி வந்து இப்போது என்கிட்ட இருக்கும்போது காலத்துக்கு அது அழியாதேக்கா. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே. விஜயோட நினப்பு ஆயுசுக்கும் நான் சாகிற வரைக்கும் என்னை விட்டு போகாது, என் மனசை விட்டு மறக்கவும் மறக்காதுக்கா. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு காவேரி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன காவேரி சொல்கிற நீ? எனக்கு இன்னுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கங்கா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடி ஏதோ விஷயம் இருக்குது, நீ அதனால தான் அழுதுகிட்டே இருக்க, என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு கங்கா வந்து கேட்டுக்கிட்டே இருக்க. இங்கே குமரனும் நிவினுமே உள்ளே வராங்க. உள்ளே வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறதையும் ஆல்ரெடி அவங்க கேட்டுட்டு தான் வராங்க. காவேரி, நீ இதை கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அத்தை தான் கையெழுத்து போட சொல்கிறாங்க அப்படின்னா நீ யோசிக்காமல் போட்டு கொடுத்துட்ட. இப்போ உட்காந்து வருத்தப்படுத்தல என்ன பிரயோஜனம்? நீ டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்கவே கூடாது அப்படின்னு குமரன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க, ஏதோ எதிரியும் புதிரியுமா வச்சு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்னென்னு புரியல. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா, ஆனால் இப்போ உட்காந்து பயங்கரமாக அழுகிறா அப்படின்னு இங்கே கங்கா ஒரு பக்கம் சொல்லவும் நிவின் அப்போ தான் விஷயத்த சொல்கிறாரு. அவள் காவேரி எதுக்காக ஆள்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன நிவின் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எங்கள் குமரன் ஒரு பக்கம் கேட்க, நிவின் ஒரு பக்கம் ஆமாண்ணே அப்படின்னு சொல்ல கங்காவும் கேட்குறாங்க. என்ன நிவின் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயோட வாரிசு காவேரியோட வயிற்றுல வளருது, அதனால தான் காவேரி இப்போ அழுகிறா. விஜய் விட்டு பிரிஞ்சாச்சு, இப்போ அந்த குழந்தை நினைப்பிலே அவள் வாழ்ந்துடலாம் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா போல நிவின் சொல்லவும் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் ஒரு பக்கம் கேட்க, ஆமாண்ணே அப்படின்னு எங்கள் நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி காவேரி, நிவின் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா ஆமாம், விஜயோட வாரிசு என்னோட வயிற்றுல வளருது, இப்போ விஜயை விட்டு பிரிஞ்சாச்சு, இந்த குழந்தைய நான் கடைசி வரைக்கும் எப்படி கரை சேர்க்க போகிறேன்னே தெரியலையேக்கா அப்படின்னு பயங்கரமாக இங்கே காவேரி வளர்ந்து அழுதுட்டுருக்க. ஏன்டி இப்படி இருக்கும்போது நீ எதுக்கு நீ டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்ட? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து காவேரி திட்டிக்கிட்டு இருக்க. என்னம்மா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியே அப்படின்னு குமரன் ஒரு பக்கம் காவேரி கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லைம்மாம்மா, விஜய் நல்லா இருக்கணும்னா எனக்கு வேறு வழி தெரியல, விஜய் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய ஒரே பசுபதினால விஜய்க்கு இனிமேல் பிரச்சனை வர வேணாம். விஜய்க்கு ஏதாச்சும் ஆகுச்சு அப்படின்னா பாட்டியும் தாத்தாவும் அவங்களுக்கு ஏதாவது தப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பரில் விஜய்க்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, விஜய் உன்னை சும்மாவே விட மாட்டார். விஜய்க்கு நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரியுமா இல்லையா அப்படின்னு குமரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் விஜய்க்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. இப்போ கங்காவும் குமரனும் இருந்துக்கிட்டு, அப்போது இதுக்காக தான் விஜய் உன்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்காரா? என்னடி இப்படி பண்ணிட்ட? விஜயோட வாரிசு உன்னோட வயிற்றில் இருக்கிற வரைக்கும் விஜய் உனக்கு எப்படி டிவோர்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வாங்கிட்டாங்களேக்கா அவங்களோட பாட்டி அப்படின்னு சொல்லவும், பாட்டி கொடுத்துட்டா விஜய் இதுக்கு சம்மதிச்சிருவாரா? நீ முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துட்ட காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் காவேரி பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கேன். என்னை எல்லாரும் கொஞ்சம் நேரம் தனியாக விடுறீங்களா? நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லவும், இங்கே எல்லாரும் அமைதியாக வந்து வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கங்கா வந்துட்டு ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க. ஏங்க, அவள் நேற்று கூட டேப்லெட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு அம்மா என்ன ஏதுன்னு கேட்டுச்சு. அவள் தலைவலி டேப்லெட் அப்படி இப்படின்னு சொல்லி மலிப்பிட்டா. இல்லை, என்னுடைய டேப்லெட், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்ற டேப்லெட், அது சத்து டேப்லெட், அதுதான் வந்துட்டு அவள் கையில் வச்சுட்டு இருந்தா அதுன்னு சொல்லி என்னை மலிப்பிட்டா. நான் ரூமில் தாங்க வச்சிட்டு இருந்தேன், இங்கே நான் ஒரு டேப்லெட் கூட வைக்கவே இல்லை. காவேரியே அந்த டேப்லெட்டை அவள் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா. அதுதான் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன்.
அப்போது என்கிட்டேயும் கூட அந்த விஷயத்த சொல்லாமல் இதுக்காக தான் இவள் டேப்லெட் எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாளா? நிவின் சொல்கிறது 100% கரெக்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு காவேரியை பற்றி கங்கா வந்து குமரன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்போவோ நடந்த விஷயம், காவேரி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சி வச்சிருக்கா. ஆனால் விஜய்க்கு இந்த விஷயம் தெரியும். விஜய் வந்து இந்த விஷயத்த எத்தனையோ தடவை வீட்டில் சொல்லலான்னு ட்ரை பண்ணாரு. ஆனால் காவேரி வந்து சொல்லவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ என்ன பண்ணுறது, விஜயோட பாட்டி வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்களே, இதை எப்படியாச்சும் தடுக்கணுமே, இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு விஜய் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு கங்காவும் குமரனும் சொல்ல நிவின்மே வந்து அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் இருந்திருந்தா கண்டிப்பாக இதை பண்ணிட்டு விட்டுருக்க மாட்டார், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு நிவின் ஒரு பக்கம் கேட்டிருக்கா. இப்போ தான் வந்துட்டு இங்கே குமரனும் கங்காவும் வந்துட்டு விஜய் ஊர்லேயே இல்லையா, விஜய் வந்துட்டு எங்கேயோ கிளம்பி வெளியூருக்கு போயிட்டாராம், காவேரியோட விஷயத்தில் இனிமேல் தலையிடக்கூடாது, இந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் வெளியூருக்கு போயிருக்கிறதா அவங்க பாட்டி வந்து சொன்னாங்களே அப்படின்னு. அப்போ விஜய் இல்லாத நேரமாக பார்த்து தான் இவங்க பாட்டி தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கண்டிப்பாக விஜய் சொல்லி இவங்க பண்ணலை, இது காவேரிக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமே, அப்படி இருந்தும் ஏன் இவள் கையெழுத்து போட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அவள் தான் ஒரு காரணம் சொல்கிறாள், விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு குமரன் வந்து சொல்கிறாங்க. இந்த காவேரி ஏன் இப்படி பண்ணுறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் வந்து அதாவது குமரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ரொம்ப பதற்றமாக இருக்காங்க. அங்கே தாத்தாவுமே கூட இப்படி விஜய் இல்லாத நேரத்தில் பண்ணுறது பெரிய தப்பு, விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் விஜய் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு தெரியல, பெரிய பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்க. இங்கே வீட்டுக்கு வந்த பாட்டிக்கிட்ட ராதாவும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அது எப்படி முடியாமல் போகும், நான் போன வேலை முடிஞ்சிருச்சு, நான் சொன்ன மாதிரி காவேரி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன், இனிமே அவனை பிடிச்ச தலைவலி விட்டுச்சு, இனிமேல் விஜய் வந்து சந்தோஷமாக இருப்பான், காவேரி இனிமேல் விஜயோட லைஃப்பில் இல்லை, சட்டப்பூர்வமாக 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பாட்டி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா விஜய் தெரிஞ்சால் கோவப்படுவானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கோவப்படுவான் தான், என்ன பண்ணுறது, அவனை நம்ம தான் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து ராதா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாத்தாவுமே கேட்குறாங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாளா, இவ ஏன் இப்படி பண்ணுறானே தெரியலையா அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் நினச்சிட்ருக்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் எல்லாரும் நினைக்கிற மாதிரி விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் விஜய் வந்து அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போது, விஜய் என்ன பண்ணுவார், பாட்டிக்கும் விஜய்க்கும் என்ன ஆக போகுது, விஜய் வந்துட்டு பாட்டி வந்து என்ன கேட்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெரி தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கோங்க.